குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு தியரி செஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம இந்த ஆர்கிடெக்சர் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுடு, சரிங்களா? ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இன்னைக்கு கிளாஸு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு இதோட ஓவரால் ஆர்கிடெக்சர் சொன்னேன், ஐஓடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஐஓடி டிவைசஸ் இருக்கும், மிடில் வந்து க்ளவுடு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிமோட் டிவைசஸ், ப்ராப்ளி நம்மளோட மொபைல் ஃபோன். எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஹோம் ஆட்டோமேஷனில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலர், ஓகேவா? ஸோ கண்ட்ரோலர் தான் கண்ட்ரோலர் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய சென்சார் ப்ளஸ் ஆக்சுவேட்டர், இந்த மூணையும் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஓடி டிவைசஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ளவுடு. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஓடி க்ளவுட்ல இருந்து எடுத்து நம்ம ஐஓடி டிவைசஸ்ல இருந்து எடுத்து நம்ம க்ளவுட்ல ஸ்டோர் பண்ணுவோம். தென் க்ளவுட்ல ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம ரிமோட் மெஷின்ல வந்து அந்த அனாலிட்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு டெஃபினட்டா க்ளவுட் வந்து மேண்டேட்ரி ரிமோட் அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஸோ இந்த க்ளவுடை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த க்ளவுடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதை பற்றின டீட்டெயில் தெரியும் உங்களுக்கு ஃபோர்கமிங் செஷன்ஸில் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த க்ளவுட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஃபிசிக்கலாக, சரிங்களா? இதுக்கு நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் சொல்லலாம், ஏடபிள்யூஎஸ் அல்லது கூகுள் சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ச்சுவலாக ஒரு லொக்கேஷனில் சர்வர் வச்சுருப்பாங்க. அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் கீவேர்ட் கொடுப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். தென் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் அதில் வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து டேட்டாஸ் எடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி உங்களோட ரிமோட் மிஷினில் நீங்கள் வந்து அனாலிட்டிக்ஸாக பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து க்ளவுட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி வருது. இப்போ இந்த க்ளவுடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா PHP, சரியா? ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு க்ளவுட் அப்படின்னா அங்கே வந்து ஒரு சர்வர் வந்து நம்ம ரன் பண்ணணும். அந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாஸ் வந்து ரிசீவ் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, சென்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கும், சரிங்களா? ஸோ அதில் வந்து நிறைய சர்வர்ஸ் இருக்குது, ஜாம்ப், வேம்ப், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சர்வர் வந்து ஜாம்ப். அதை யூஸ் பண்ணி எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாம்ப் சர்வரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜரை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும், ஓகேவா? கூகுளில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜாம்ப் சர்வர் அப்படிங்கிறத. டேரெக்டாகவே நீங்கள் வந்து XAMPP சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு உங்களை டைரக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து வெர்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணுமோ. அதே மாதிரி உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.3.2.32 அப்படிங்கிற அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அப்பியர் ஆகும். இது வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்னோடது வந்து விண்டோஸ் 7 32 பிட். ஸோ அதனால நான் வந்து அதுக்கான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார் மோர் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் போகலாம். அதே மாதிரி இது ஜாம்ப் சர்வர் ஃபார் விண்டோஸ் மட்டும் கிடையாது, இது வந்து லினக்ஸுக்கும் இருக்குது, அதே மாதிரி ஓஎஸ்க்கும் இருக்குது, ஓகேவா? ஆப்பிள் ஓஎஸ் அந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிகரேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஓஎஸ் என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் லோ கிரேட் ஓஎஸ்ஸாக இருந்தது அப்படின்னா, இல்லை 32 பிட் வெர்ஷனாக இருந்தது அப்படின்னாலும் கூட எல்லா வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெர்ஷனுக்கானது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். இதில் உங்களுக்கு வந்து வேற சூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஐ மீன் 7.32 64 பிட் வேண்டாம், எனக்கு வேற வேணும் அப்படின்னா ஜாம்ப் விண்டோஸ் போய்க்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகிருக்கும் எல்லா ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸும், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது என்ன சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணும்போது தெரியும். இங்கே எவ்வளோ பேர் அதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இந்த வீக்கில், அந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் டேட்டா இங்கே வந்து போயிட்டுருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமஸாக இருக்கக்கூடியது இப்போ ஒரு 323 இது வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்களா, அப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட கான்ஃபிகரேஷன் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும்.
ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் வந்து நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதான் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இதில் நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஜிப் வெர்ஷன், .7z வெர்ஷன், இன்ஸ்டாலேஷன், EXE ஃபைல், அந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி தெரிஞ்சது இந்த EXE வெர்ஷன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். ஸோ அது எப்படிங்கிறத நான் இதில் போட்டிருக்கேன், காமிக்கிறேன் இருங்க. ஸோ இந்த ஜாம் சர்வர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக கிடையாது. நம்ம பார்த்தோன்னே செய்ய முடியாது. ஒரு சில கம்ப்யூட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எரர்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த எரர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த ப்ரொசீஜர் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் விண்டோஸ் 7 சர்வீஸ் பேக்கேஜ் 1 அல்லது 2 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்வீஸ் பேக் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேஷன் வந்து மேனுவல் அப்டேஷன் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக தான் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி அதை ஓஎஸ் வந்து நிறுத்திட்டதுனால அவங்க வந்து அப்டேட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்டோட விசுவல் ஸ்டுடியோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் டெஃபினட்டாக. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதோட இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் மெமரி தேவைப்படும், அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாமே நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதையும் ஸ்பெஷலாக கான்ஃபிகர் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் கேட்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? 2 தடவை நெக்ஸ்ட் கேட்டு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கான்ஃபிகரேஷனில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் பட்டன் கேட்கும். ஸோ ஃபினிஷ் பண்ணோன்னா உங்கள் கண்ட்ரோல் பேனலில் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட லாங்குவேஜ் கேட்கும். அதை வந்து யூஎஸ்ஆ இல்லை வந்து யூகேவா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஜாம் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜாம் சர்வரோட ஐக்கான் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜாம் சர்வர் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த விண்டோ அப்பியர் ஆகும். ஸோ எனக்கு வந்து நிறைய எரர்ஸ் வந்தது. ஏன் அப்படின்னா என்னோட சர்வர் போர்ட் வந்து சப்போர்ட் பண்ணலை. டிஃபால்ட்டாக வந்து இது 80 அப்படிங்கிற சர்வர் போர்ட்டு கூட கம்யூனிகேட் ஆகணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னோட சிஸ்டம் வந்து அந்த 80ன்ற போர்ட் வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ஜாம் சர்வர் வந்து 80க்கு அக்செப்ட் ஆகலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 80 அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட் நம்பர் நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு நிறைய எரர்ஸ் வரும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த ப்ரொசீஜரும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணணும். இது யூஷுவல் ப்ரொசீஜர். நம்ம உள்ளே போனோன்னே அப்பாச்சி சர்வரையும் MySQLையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்பாச்சி சர்வர்ங்கிறது ஓவரால் சர்வர் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை வந்து அதுக்கு டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து கான்ஃபிகரேஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபைல் அதை சூஸ் பண்ணி கான்ஃபிகரேஷன் ஃபைலை சூஸ் பண்ணி உள்ளே போய் நம்ம வந்து 80 அப்படின்னு இருக்கிற இடத்துல 80 அப்படின்ற போர்ட்டை வந்து மாற்றணும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வர் வந்து கான்ஃபிகர் ஆகிடும்.
ஆல்ரெடி வந்து 80 யூஸ் ஆகிருக்கிறதுனால அந்த பிஐடி அலோகேட் பண்ண முடியல அப்படின்ற எரர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்க மேல இருக்கிற அந்த கான்ஃபிகரேஷன்ல உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த போர்ட் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக சிஸ்டம் யூஸ் பண்ணுது அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வந்து வரும். எக்ஸாம்பிள் இதில் கூட நான் காமிக்க முடியும். ஸோ இங்கே கான்ஃபிகரேஷனில் போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்னென்ன போர்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, மைஎஸ்கல்க்கு, ஃபைல்ஸிலாக்கு, அப்பாச்சிக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போர்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு கான்ஃபிகர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த நெட் ஸ்டார்ட் போனீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேவா, நான் யூஸ் பண்ணுற இந்த சிஸ்டமில் என்ன போர்ட்டு என்ன பிஐடி யூஸ் பண்ணி என்ன பர்பஸ்க்காக அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து 18 போட்டு டிஃபால்ட்டாக என்னோட சிஸ்டம் டிஃபால்ட்டாக அப்பாச்சி சர்வர் வந்து 18 போர்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ அது வழியாக தான் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து கம்யூனிகேட் ஆகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னோட சிஸ்டம் சப்போர்ட் பண்ணாதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 8080 அப்படிங்கிற அந்த போர்ட் மூலிமா நான் வந்து ஹெச்டிடிபிடியை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நான் ரீகான்ஃபிகர் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கான்ஃபிக் ஃபைலில் போய்க்கணும். httpd.config உள்ளே போய்க்கோங்க. ஸோ இங்கே போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த இடத்துல லிசன் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு போர்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த போர்ட் அட்ரஸ் டிஃபால்ட்டாக 80 இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து சர்வர் 80 யூஸ் பண்ணிட்ட சுச்சுவேஷனில் வேறு மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நம்ம வேறு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒன்லி சேஞ்ச். அதே மாதிரி சர்வர் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று இருக்கும், லோக்கல் ஹோஸ்ட்டு, அந்த இடத்துலையும் நம்ம வந்து 8080 அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஸோ இந்த 2 இடத்துல மாற்ற வேண்டியிருக்கும். ஓகேவா? ஒன்று வந்து லிசன், இன்னொன்று வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற இந்த இடம். இந்த ஃபைலில் ஒன்று மாற்றணும், அதுக்கப்புறம் சேவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணோம்னா 443 அப்படின்னு மாற்றணும். லிசன் 443ன்னு இருக்கு. ஸோ இந்த 443யும் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஆக்குபைட் பண்ணிட்டதுனால 4433 அப்படின்ற மாதிரி நான் மாற்றிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி கீழே வெர்ச்சுவல் ஹோஸ்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற இந்த லொக்கேஷன்லையும் 4433 அப்படின்னு சொல்லி நான் மாற்றிருக்கேன். ஸோ இந்த 2 விஷயத்த நான் மாற்றும் போது மட்டும்தான் என்னால் இந்த பர்டிகுலர் போர்ட்டை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு. சரிங்களா? ஸோ அதர்வைஸ் எனக்கு இது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி எரர் தான் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ அதை கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நான் சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டிஃபால்ட்டாக சர்வர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அதை நம்ம இங்கேயே பார்த்துருவோம். லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணிவிட்டு :8080. ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் டிஃபால்ட் போர்ட் 80ல் கம்யூனிகேட் ஆகிட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெறும் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தா போதும். பட் இங்கே எனக்கு வந்து அந்த போர்ட் அட்ரஸை மாற்றினதுனால நான் டெஃபினட்டாக போர்ட் அட்ரஸ் ஒரு வாட்டியும் நான் டைப் பண்ணி தான் ஆகணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8080 அப்படிங்கிற போர்ட் அட்ரஸை நான் டைப் பண்ணி கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சர்வர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனேயே மறக்காமல் இந்த 2யும் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. நான் வந்து டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ண உடனேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இன்கேஸ் இது வந்து இப்படி ஸ்டாப் மோடில் இருக்குது அப்படின்னா, ஓகேவா, இதுதான் வந்து சாம் சர்வரோட கண்ட்ரோல் பேனல். இந்த இடத்துல போயிட்டு இப்படி நீங்கள் பாருங்கள். ஓகேவா, பிஐடி ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும், போர்ட் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும், அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் டிக் மார்க் இருக்கணும். பட் இங்கே எதுவுமே கிடையாது. சரியா? அப்பாச்சி சர்வருங்கிறது தான் நம்மளோட மெயின் ப்ராசஸர். ஸோ அந்த சர்வர் தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கும், என்டையர் லோக்கல் ஹோஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சர்வர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லோ கலரில் இங்கே வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அதுக்கப்புறம் பிஐடி ஒன்று அலகேட் ஆகும். அதுக்கப்புறம் போர்ட் அட்ரஸ் வந்து அது அலகேட் ஆகும். சரியா? ஸோ இப்போ வந்து போர்ட் அட்ரஸ் 44433 அண்ட் 8080 ஆல்டர்னேட் போர்ட் 2 யூஸ் பண்ணி இது கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அப்பாச்சி சர்வர் லைட் கிரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்படி மாறிச்சுன்னா இது ஒர்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
அடுத்தது வந்து MySQL. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம கண்ட்ரோலர்ல இருந்து கிளவுடுக்கு அனுப்புறோம் அப்படின்னா அந்த கிளவுட்ல ஒரு இடத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை ஸ்டோர் பண்றதுக்கு வந்து அது டேட்டா பேஸை கிரியேட் பண்ணும். அந்த டேட்டா பேஸ்ல சில டேபிள்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த டேபிள்ல வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதனால MySQL சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதனால இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கிரீன் கலரில் வரும். உங்களுக்கு பிஐடி ஒன்று அலகேட் ஆகும். அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு போர்ட் அட்ரஸ் வந்து அதை அலகேட் பண்ணிக்கும். ஸோ 3306 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் போர்ட் அட்ரஸ் அலகேட் பண்ணிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த அப்பாச்சி சர்வரோட போர்ட் அட்ரஸ் தான் இங்கே வந்து கண்ட்ரோல் பேனலில் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த ரெண்டையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தலை, நான் வந்து ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன், இல்லைனா ஒரு சர்வர் சிஸ்டம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் எனக்கு வந்து ஃபைல்ஸ் எல்லாம் தேவைப்படும். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ன்றதுனால ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், கட் பேஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு ஈஸியாக நான் பண்ணிக்கலாம். அதுவே ஃபைல்ஸ் சப்போஸ் சர்வர் பேஸ்டு சிஸ்டமாக இருந்ததுன்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எல்லாமே கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு வந்து இந்த மாதிரி காப்பி பேஸ்ட்டு மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். எல்லாமே கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் போகணும். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம விண்டோஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் விண்டோஸில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு இந்த ஃபைல்ஸ்லா அப்படிங்கிறது வந்து எனக்கு தேவைப்படல. மற்ற லாங்குவேஜ் இதையும் நான் இக்னோர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ரெண்டும் மோர் தேன் சஃபிஷியன்ட். எனக்கு வந்து என்னோட கம்ப்யூட்டரை இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டாக மாற்றுறதுக்கு எனக்கு இந்த ரெண்டும் மோர் தேன் சஃபிஷியன்ட். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெனு பாரில் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஜாம் கண்ட்ரோல் பேனலினுடைய அந்த ஐக்கான் இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மட்டும் க்ரீன் கலரில் இருக்கும். நம்ம எதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோமோ அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெண்டும் க்ரீன் கலரில் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் அப்பாச்சி சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ இப்போ ரெட் கலர் மாறிடுச்சுங்களா? இப்போ நான் போயிட்டு இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ திஸ் சைட் கேனாட் பி ரீச்ட் அப்படின்னு வரும். எப்படி வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாதப்போ ஒரு பர்டிகுலர் கூகுளை வந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா சைட் கேனாட் பி ரீச்னு வருது இல்லைங்களா? அந்த மாதிரி இங்கே வந்து இந்த சர்வர் ரொம்ப முக்கியம். ஸோ கூகுள்லையும் இதே மாதிரி ஒரு பெரிய சர்வர் வச்சு தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு சின்ன லெவலில் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி அப்பாச்சி சர்வர் போய் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கூட இந்த இடத்துல ஸ்டார்ட்னு கொடுக்கலாம். சரிங்களா? இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா இதை இந்த ரெட் பட்டனை க்ளோஸ் பண்ணாலும் ஸ்டில் வந்து இந்த அப்பாச்சி சர்வரும் MySQL வந்து ஆன்லேயே இருக்கிற மாதிரி நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு எந்த இஷ்யூவும் வராது. நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுதான் வந்து அப்பாச்சி சர்வரோட டேஷ்போர்ட் மெயின் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8018 மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த PHP my admin இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணணும் ரைட் சைட் கார்னரில். ஸோ இப்படி நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், லோக்கல் ஹோஸ்ட் :8080 + 127.0.0.0ன்னு வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டமோட லோக்கல் ஐபி அட்ரஸ். சரிங்களா? டிஃபால்ட்டாகவே எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் சரிங்களா, அது நீங்கள் நெட்டுக்கோட கனெக்ட் பண்ணாலும் சரி, கனெக்ட் பண்ணாலும் சரி, எந்த நெட்ஒர்க்கோட இருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் 192.168ன்னு ஒரு ஐபி அட்ரஸ் போட்டு வச்சிருந்தாலும் சரி, எல்லா சுச்சுவேஷன்லையும் உங்கள் கம்ப்யூட்டரை நீங்கள் வந்து லோக்கல் ஹோஸ்ட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். 127.0.0.1 இதுதான் டிஃபால்ட் ஃபார் ஜாம் சர்வர். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதை நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது மென்ஷன் ஆயிருக்கும். சரியா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது தப்பே கிடையாது. 127.0.0.1 அப்படிங்கிற இந்த சர்வர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நான் 8080 ஆட் பண்ணணும். ஸோ 8080 ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வருது. ஸோ நான் வந்து போர்ட் அட்ரஸ் மாற்றணும் எவ்ரி டைம். இதே 80ன்ற போர்ட் வழியாக கான்ஃபிகர் ஆயிருந்துச்சுன்னா நான் ஒரு அந்த கோலன் போட்டு 8080 டைப்பே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுத்தோடனே எனக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்படியும் போய்க்கலாம். மறுபடியும் PHP
admin போனீங்கன்னா சேம் உங்களுக்கு அதே ஒரு PHP my adminோட அந்த வியூக்கு வந்து வந்துரும் என்ட்ரன்ஸ் பேஜ்க்கு. சரியா? ஸோ இங்க பாருங்க, நான் இங்க லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணியிருக்கேன். லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 டைப் பண்ணியிருக்கேன். இங்க வந்து 127.0.0.1 8080 டைப் பண்ணியிருக்கேன். பட் ரெண்டுமே எனக்கு சேம் பேஜ் தான் வந்து கொண்டு போய் கொடுக்குது. இது போக மூணாவதா இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் மூலியமா நான் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட லேப்டாப் வந்து என்னோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நெட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் வந்து அலகேட் ஆயிருக்கும். அது என்னன்னு பார்க்கறதுக்கு நான் வந்து இங்க போய் பார்க்கலாம். அதாவது கீழே வந்து உங்களோட அந்த ப்ரௌசர்ல ஓப்பன் கண்ட்ரோல் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அந்த செட்டிங்ஸ் வழியா போய் நீங்க ஐபி அட்ரஸ் பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணணும். மறுபடியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் 4 அந்த ஐபி அட்ரஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஐபி வெர்ஷன் 4ல நீங்க லேன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் இங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, மேலையும் கீழையும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தான் உங்களோட சிஸ்டமோட ஐபி அட்ரஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் அப்டேன் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா டிஸ்கனெக்ட் ஆகாம என்னோட மொபைல் ஃபோன் கூட கண்டினியூஸாக இருக்கணுங்கிறக்காக நான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஐபி அட்ரஸை பார்க்கறதுக்கு நார்மல் மெத்தட் கமெண்ட் ப்ராம்ப்ட் வழியாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு ரன் கிளிக் பண்ணலாம். ஓகேவா? இல்லைனா விண்டோஸ் கீயும் ஆரும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்டோடைய ஷார்ட் ஃபார்ம். சிஎம்டின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட யூசர் நேம் என்னவோ அதுக்குள்ள லாகின் ஆகும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஐபி கான்ஃபிக், ஐபி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து லிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ என்னோட ஐபி அட்ரஸ் இங்கே காமிக்குது பாருங்க, 192.168.43.103. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வழியாக தான் என்னோட கம்யூனிகேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, இன்டர்நெட் கம்யூனிகேஷன் எல்லாமே. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கு டிஃபால்ட் கேட்வே ஒன்று இருக்கு, 192.168.43.1. இது வந்து நம்ம சப்போஸ் ராஸ்பெரி பை கான்ஃபிகர் பண்றோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல இது தேவைப்படும். இப்போதைக்கு இது வேணாம். சரிங்களா? அதே மாதிரி சப்நெட் மாஸ்க்கு இது எல்லாத்தையும் நீங்க இங்க இருந்தே கூட பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது 192.168.43.103. சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ். ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க போயிட்டு 192.168.43.103 மட்டும் கொடுத்தீங்கன்னா பத்தாது. ஏன்னா இந்த சிஸ்டம்ல போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கோலன் 8080 கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ அகெயின் உங்களுக்கு சேம் பேஜ் வருது. ஸோ மறுபடியும் PHP my admin கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த டேட்டா பேஸ்க்குள்ள நீங்க உள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற டெக்ஸ்ட்ல நீங்க போகலாம். லோக்கல் ஹோஸ்ட் 8080 நீங்க போகலாம். இல்லைனா 127.0.1:8080 நீங்க போகலாம். இல்லைனா உங்க சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் அதை டைப் பண்ணிட்டு :8080 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்க 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த பிரச்சனையே வராது. உங்களுக்கு டைரக்டாவே உள்ள போயிடும். போர்ட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வராது. மறந்துடாதீங்க, அந்த சுச்சுவேஷன்ல :8080 கொடுக்க கூடாது. சரிங்களா? ஸோ அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டா பேஸ். இங்கே லெஃப்ட் சைடில் மெனு பார்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டேட்டா பேஸினுடைய சிம்பிள் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த நியூ வந்து கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ நியூ கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து கிரியேட் டேட்டா பேஸ் கேட்கும். ஸோ இது வந்து டெஸ்ட் டேட்டா பேஸ் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியுதுக்காக ஸோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இங்கே டைப் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துருங்க. ஆல்ரெடி டெஸ்ட் இருக்கு. சரி, ஓகே, டெஸ்ட் _123 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாபேஸ் கிரியேட்டட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டேட்டாபேஸில் டெஸ்ட்டில்
டெஸ்ட் 1 2 3 அப்படிங்கிற இந்த பார்ட்ல இருக்கேன். இப்போ இந்த டேட்டா பேஸ்க்குள்ள ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணணும். எப்படி நம்ம எக்ஸல்ல வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல வந்து நம்ம டேட்டா கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவோமோ அதே மெத்தட்ல தான் இந்த லோக்கல் ஹோஸ்ட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இங்க வந்து ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டெஸ்ட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம்ல நான் கிரியேட் பண்றேன். இதுக்கு எவ்வளோ ரோஸ் வேணும், எவ்வளோ காலம் வேணும் அப்படிங்கறது வந்து நீங்க இங்க இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அடுத்து கோ கொடுங்க. ஸோ எங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம டேட்டாவை வந்து லோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சீரியல் நம்பர் ஃபர்ஸ்ட் வேணும். சரிங்களா? ஸோ சீரியல் நம்பர் ஒன் ஆஃப்டர் அனதர் எத்தனாவது டேட்டாவாக இது உள்ளே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது போடுவோம். அதே மாதிரி இதுக்கு வந்து இன்டிஜர், வேர் டைப் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டைப் ஆஃப் வேரியபிள் இது அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டிஜராக இருந்தது அப்படின்னா அதோட லென்த்து சொல்லணும். ஸோ லென்த் வந்துட்டு ஒரு 6 டிஜிட். நான் சப்போஸ் வந்து 10,000 வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அந்த டிஜிட்ஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 10,000 அப்படிங்கிறதுல 5 டிஜிட்ஸ் இருக்குது. சப்போஸ் நான் 1 லேக் வரைக்கும் நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் லென்த் வரைக்கும் நம்மளுக்கு இந்த டேட்டாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மறக்காமல் இதை வந்து நல் கேரக்டரா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிடணும். ஸோ நல் கேரக்டர்னா இன்கேஸ் நான் எதுவுமே டேட்டா கொடுக்கலன்னா அது பாட்டுக்கு நல்லுன்னு அசைன் பண்ணிக்கும். 0 அப்படின்ற மாதிரி வேல்யூ அசைன் பண்ணிக்கும். இதுக்கு வந்து நம்ம தேவைப்படாது, மற்றதுக்கெல்லாம் கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரைமரி கீயாக நான் சொல்கிறேன்னா செட் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே காமிக்கணும். ஸோ இங்கே வந்து பிரைமரி கீயாக நான் யூஸ் பண்ணுறேன். அப்படின்றதுனால என்னன்னா பிரைமரி கீனா இது டெஃபினட்டாக இது வேணும், ஒரு டேட்டாவில் இது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வேணுமா அப்படிங்கிறதையும் நான் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஏஐனா ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா நான் ஒரு டேட்டாவையும் நான் சொல்ல வேண்டியதில்லை, அடுத்தடுத்து வரும்போது அதுவே ப்ளஸ் ஆட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் டேட்டா 1ன்னு போட்டிருக்கும், செகண்ட் டேட்டா 2 3 அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அப் அண்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நான் அதை யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து நான் டேட்டா பேஸில் என்னென்ன வேல்யூஸ் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ 1 வேல்யூ, அதுக்கப்புறம் வேல்யூ 2, வேல்யூ 3. ஸோ இந்த வேல்யூங்கிறது என்னன்னா நம்மளுடைய சென்சார்லேருந்து வரக்கூடிய டேட்டா. சரிங்களா? ஸோ இது வந்து மிக்சட் டைப்பாக கூட இருக்கலாம், இன்டிஜராக இருக்கணுன்ற நெசிட்டி கிடையாது. சம்டைம்ஸ் நான் கேரக்டர் கூட சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வேர் கேரக்டர் கொடுத்துக்கலாம். அதோட டோட்டல் லென்த்து நான் இங்கே சொல்லணும், 20 பிட்ஸா இல்லை 10 பிட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுக்குறேன். அது 10க்கு மேலே தாண்டி வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஒரு 10 நான் கொடுக்குறேன். வேர் கேரக்டரில் போயிட்டு 10 கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லான்னு சொல்லணும். ஸோ டிஃபால்ட்டாக எதுவும் வரல அப்படின்னா நல் கேரக்டர் அசைன் பண்ணிக்கிற மாதிரி நான் இங்கே சேவ் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கீழே வந்தீங்கன்னா சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேபிள் ரெடி. சரிங்களா? இந்த டேபிளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. அடுத்தது டெஸ்ட் டேபிள். அந்த டேபிள்குள்ளே நம்ம வந்து 3-4 ரோ வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து நல் வேல்யூவா இல்லை டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு சேஞ்ச் அப்படிங்கிற இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ட்ராப்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். இல்லைனா இங்கே கூட நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். இதில் இந்த கீ சிம்பிள் போட்டிருக்கும், இதுதான் பிரைமரி கீ, டெஃபினட்டாக அது இருக்கணும். அதே மாதிரி இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் டைப், நம்ம அடுத்தடுத்த டேட்டா வரும்போது அதுவே இன்க்ரிமெண்டல் பண்ணிக்கும். ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து டேட்டா பேஸில் பண்ணக்கூடிய ஒரு செட்டப். சரிங்களா? இது டிபெண்டிங் அப்பான் அப்ளிகேஷனில் இது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதர் இந்த டேபிளை வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஜியூஐ மெத்தடில் கிரியேட் பண்ணலாம், இல்லை எனக்கு எஸ்கியூஎல் நல்லா தெரியும் சார், கொரியன் யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எஸ்கியூஎல்னு ஒரு டேப் இருக்குது, இதில் உள்ளே போயிட்டு நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ்கியூஎல் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் இங்கே கூட டைப் பண்ணி இங்கே வந்து அக்செப்ட் கோ கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் டேபிள் வந்து கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட வியூ வந்து நான் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கீங்க, எப்போ செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும்னாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது வேணாம், இந்த டேபிள் வேணாம், நான் வந்து வேறு மாதிரி எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஸ்ட்ரக்சரில் போயிட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ட்ராப் கொடுத்துடலாம்.
ஸோ இந்த மாதிரி இங்கே போயிட்டு செக் கால் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். ட்ராப் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆயிரும். இல்லை எனக்கு இந்த டேட்டா பேஸே வேணாம் சார் அப்படின்னா இங்கே டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ இங்கே டெஸ்ட்டில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி நான் ட்ராப் கொடுத்தேன்னா ஃபுல்லுமே எனக்கு வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் சர்வர் செட்டிங்ஸ். சரிங்களா? இது வந்து இந்த பார்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்வர் செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்பி வந்து தெரியணும். ஸோ பிஹெச்பிங்கிறது ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சரிங்களா? எப்படி நீங்கள் ஹெச்டிஎம்எல் ஜாவா அதெல்லாம் படிச்சிங்களோ அந்த மாதிரி இதுவும் ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஒரு டிவைஸ்லையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பேர்டன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களோட சர்வருடைய பேர்டன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ராசஸிங் எல்லாமே சர்வர் எங்கே இருக்கோ அங்கேயே முடிச்சிடும். அந்த ரிசல்ட் டேட்டா மட்டும் தான் நம்மக்கிட்ட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பழைய வெப்சைட்லலாம் A+Bன்னு ஒரு டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா அந்த A, B அப்படிங்கிறது எல்லாமே என்னோட சிஸ்டம்ல இருந்து எடுத்துட்டு போய் சர்வர்கிட்ட கொடுத்து மறுபடியும் அங்கே ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் இங்கே வந்து சேரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற டேட்டானுடைய ஃபைனல் ஆன்சர் அங்கேருந்து நம்மளுக்கு டேரெக்டாக அந்த ஆன்சர் மட்டும் வரும். ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டயே அவைலபிளாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இந்த பிஹெச்பி. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் அது ரொம்ப ஈஸி டு லேர்ன். சரிங்களா? உங்களுக்கு சி மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப ஷார்ட் பீரியடில் கூட நீங்கள் இதை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஜாம்ப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HT டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா C:, நீங்கள் வந்து ஜாம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணணும். C:, ஜாம்ப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ளே வந்து HT டாக்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா HT டாக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கே பின் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டேட்டா பேஸாக இருக்கட்டும், ஒரு டேபிளாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருந்தாலும் நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன போடுறோமோ அது வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் பிஹெச்பி ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு புது ஃபோல்டரில் கிரியேட் பண்ணி போட்டேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் இங்கேயே போட்டுருவாங்க. இதில் எது வந்து நம்ம சர்வரோட ஃபைலு, எது நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைல் அப்படின்னு தெரியாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேஷ்போர்டு, இமேஜ், வெப்லைசர், ஜாம்ப்பு, கீழே இருக்கிற இந்த 4 லைனு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது வரக்கூடியது. இதே நேமில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கண்டென்ட் எல்லாமே போயிடும். அதே மாதிரி முக்கியமாக இந்த index.php இது வந்து டிஃபால்ட்டாக இங்கேயே இருக்கணும். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம டிஃபால்ட் பேஜினுடைய லொக்கேஷன் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உங்களோட கண்டென்ட் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இங்கே நான் வந்து PHP ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே கண்டென்ட் தான் போட்டு வச்சுருக்கேன். சரியா? ஸோ அப்போ அதனால் நீங்கள் லேப் அப்படிங்கிற இந்த கண்டென்ட்குள்ளே போயிடணும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே பிஹெச்பி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிஹெச்பி அவுட் இது வந்து சிம்பிள் பிஹெச்பி ப்ரோக்ராம் காமிக்கிறதுக்காக பிஹெச்பி அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இதை எப்படி வேணாலும் ரீநேம் பண்ணிக்கலாம். சிம்பிள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து சில பிஹெச்பி ஃபைல்ஸ் இருக்குது. இந்த பிஹெச்பி ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நோட் பேட் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிஎக்ஸ்டி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து பிஹெச்பின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். வந்து இது பிஹெச்பி ஃபைலாக மாறிடும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பிஹெச்பி எடிட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக வந்து அது வந்து நோட் பேடில் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்படி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நோட் பேடில் ஓப்பன் ஆகும். நோட் பேட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எது கீவேர்டு, எது வந்து நம்ம வேரியபிள் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனை இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேங்களா? நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுவும் அகெயின் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தகுந்த மாதிரி தான். நீங்கள் வந்து 64 பிட் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை 32 பிட் யூஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
டவுன்லோட் notepad++ அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து 32 பிட் யூஸ் பண்ணதுனால 32 பிட் OS அப்படின்னு நான் கொடுத்து அந்த 32 பிட் OSக்கான சாஃப்ட்வேர் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதில் எந்த வெர்ஷன் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஹையர் ரெண்டாக இருந்ததுன்னா ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் நோட்பேட் கொடுங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணாதான் இந்த ஆப்ஷன் வரும். இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நோட்பேடில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நோட்பேடில் இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்டிங் உங்களுக்கு காமிக்கும். இது வந்து விசிபிலிட்டிக்கும் நம்ம யூசர் கன்வீனியன்ட்டுக்கும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா notepad++ வச்சு ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் notepad++ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு hello world.php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிள் இது. ஒரு 2 தடவை திருப்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இது புரிஞ்சிடும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம வெப்சைட்டு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். நம்ம எதை பண்ணாலும் ஒரு சர்வர் அப்படின்னு சொன்னாவே அது ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் தான் நம்மளோட கண்டென்ட் எல்லாமே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து HTML டேக்ஸ் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து HTML கோட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட் டைப் HTML நான் கொடுத்துருக்கேன். அதேமாரி டேக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. HTML டேக் ஓப்பன் பண்ணணும், HTML டேக் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ PHPலையும் சரி எந்த ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்லையும் நீங்கள் எந்த டேக் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இல்லைன்னா எரர் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாடி. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வெப்சைட்டுக்கு ஒரு சின்ன நேம் கொடுக்குறேன். வெல்கம் டு PHP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நேம் கொடுக்குறேன். இதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ போதும். ஸோ இதை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இது வந்து hello world.php அப்படின்ற ஃபைலில் இருக்குது. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க, என்னோட C:\, XAMPP சர்வரில் HD docs இது வரைக்கும் சிஸ்டம்க்கு தெரியும். ஏன்னா HD docs ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறது தான் நம்மளோட சர்வர் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நம்மளோட XAMPP சர்வருக்கு தெரியும். இதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து நம்ம சொல்லிடணும். சரிங்களா? ஸோ இங்கே நான் எப்படி போகிறேன்னு பாருங்கள். இங்கே ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டம் உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரௌசர் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஐபி அட்ரஸ் நான் சொன்ன 3 மெத்தட், ஒன்று லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை 127.0.0.1 இல்லைன்னா உங்களோட ஐபி அட்ரஸ். இந்த 3ல் எந்த மெத்தட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நான் வந்து 192.168.43.103 என்னோட ஐபி அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு 8080/ ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபோல்டர் பேர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த HD doc அப்படின்ற ஃபோல்டர் வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர் PHP try அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் லேப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர். ஓகேவா? அதில் சிம்பிள் அப்படின்னு ஒரு ஃபோல்டர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணாலும் பயப்பட வேணாம். அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. பாருங்கள், HD docs வரைக்கும் அந்த 8080ங்கிற அந்த சர்வர் அட்ரஸ் கொடுத்தா போதும். PHP tribe lab simple. ஓகேவா? ஸோ 3 ஃபோல்டர் நேம் நான் ஸ்லாஷ் கொடுத்துட்டேன். ஒருவேளை நீங்கள் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மறந்துடாதீங்க, இது வந்து பேக்வேர்ட் ஸ்லாஷில் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே காப்பி பண்ணி போடுறேன் பாருங்க. இங்கே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா எல்லாம் பேக்வேர்ட் ஸ்லாஷில் இருக்கும். பட் இங்கே URL டைப் பண்ணும்போது எல்லாமே ஃபார்வர்ட் ஸ்லாஷில் நம்ம போடணும். ஸோ அதனால் அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபோல்டர் வரைக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து என்னோட ஃபைல் நேம் hello world PHP. ஸோ இந்த ஃபைல் நேமை ஃபுல்லாக காப்பி பண்ணுங்க, இன்க்ளூடிங் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? PHP எக்ஸ்டென்ஷன் இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே போயிட்டு அந்த ஃபைல் நேமையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. hello world.php இப்படி கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த PHP ஃபைலில் என்ன வச்சுருக்கீங்களோ அது வந்து இங்கே வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதில் சேவ் பண்ணி வைக்கிறது ஜஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் மட்டும்தான். வெல்கம் டு PHP அப்படின்னு ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஆஸ் சூன் அஸ் நான் இதில் வந்து சேவ் பண்ணி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா உடனே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்ஸ் நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ வெல்கம் டு PHP ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நான் மாற்றுறேன். மாற்றினோடனே மறக்காமல் இங்கே சேவ் கொடுத்துடணும். ஓகேவா? அது சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே போய் ரிஃப்ரெஷ் கொடுங்க, உடனே வந்து இங்கே மாறும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இங்கே என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறோமோ அந்த சேஞ்சஸ் வந்து உடனே நம்மளுக்கு இந்த வெப்சைட்டில் வரும்.
இதில் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சில கோடிங்ஸை வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன், ஒரு சின்ன சிம்பிள் லைன்ஸு. ஸோ இது வந்து HTML, இது வரைக்கும் HTML டேக் சரிங்களா. ஸோ இதில் பிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு அடுத்தது ஸ்டார்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த பிஆர் நான் டெலிட் பண்ணேன்னா பாருங்க, எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் போயிடும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்பேஸ் போயிடும், அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதில் இருக்கும், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டு டைமு இதெல்லாத்தையும் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறது. இப்போ நம்ம சியில் வந்து படிச்சீங்க இல்லையா, சியில் வந்து பிரிண்ட் எஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பிரிண்ட் எஃப்ல டபுள் கோட்ஸில் நம்ம என்ன போடுறோமோ அது எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. அந்த மாதிரி பிஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் எஃப் மாதிரி. ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே திருப்பி திருப்பி சொல்றது சி படிங்க சி படிங்க சி படிங்க. ஏன்னா சி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா போதும், அதை ரெஃபரன்ஸாக வச்சு எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். எவ்வளோ பெரிய லேட்டஸ்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் எல்லா ஸ்கிரிப்டிங்கும் கிட்டத்தட்ட சியை வந்து ரிலேட் பண்ணி தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதனால சி தெரிஞ்சாவே போதும். ஸோ இது வந்து பிஹெச்பி டேக்குள்ளே எழுதியிருக்கு. ஸோ லெஸ் தேன் கொஷன் மார்க் பிஹெச்பி, இதுதான் வந்து பிஹெச்பியினுடைய ஸ்டார்டிங் டேக். எண்டிங் டேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஷன் மார்க் வித் க்ளோசிங் ப்ராக்கெட். ஸோ இவ்வளோதான் சரிங்களா. ஸோ கிரேட்டர் தேன் சிம்பிள். ஸோ இதுதான் வந்து பிஹெச்பியினுடைய ஸ்கிரிப்ட். இதுக்கு முன்னாடி மேலே கீழே இருக்கிறது எல்லாமே HTML. அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் CSS யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ஜாவா யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நீங்கள் ஏதாவது அழகுபடுத்துறதுக்கு டெக்கரேஷனுக்கெல்லாம் நிறைய பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களோட பிஹெச்பி கண்டென்ட் வந்து இவ்வளோ தான். இதுக்குள்ளே நம்ம எல்லா கோடிங்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து சிம்பிளாக நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு. ஸோ எக்கோன் போட்டு டபுள் கொட்டேஷனில் ஹலோ வேர்ல்டு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஃப்ரம் ஐஓடி லேப் இட் சத்தி அப்படின்னு சொல்லி நான் டபுள் கோட்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கீவேர்டு, எக்கோ அப்படிங்கிறது கீவேர்டு, இது வேற ஒரு கலரில் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி நமக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் ஆசச் அப்படியே பிரிண்ட் ஆக வேண்டிய டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற கலரில் தெரியும். அதுக்காக தான் நம்ம இந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் ஆல் கேட்கும். ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணீங்கன்னா இங்கே சேவ் ஆல் கேட்கும். மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போய் ரிஃப்ரெஷ் கொடுங்க. ஸோ இங்கே நான் பண்ண சேஞ்சஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ வெல்கம் டு பிஹெச்பிங்கிறது என்னோட டைட்டில். அடுத்தது வந்து ஹலோ வேர்ல்ட் பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஃப்ரம் ஐஓடி லேப் இட் சத்தி அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டை தூக்கி காப்பி பண்ணி மேலேயும் போட்டுக்கலாம். செக்ஷன் பிரேக் அதை நான் காப்பி பண்ணி மேலேயும் போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு 1 லைன் ஸ்பேஸ் கிடைக்குது. ஓகேவா. அடுத்தது வந்து டைம் டேட். எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுடே அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். டாட் கொடுத்தேன்னா அது எல்லாமே அப்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் அப்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டாட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டுடே டாட்டு, அதுக்கப்புறம் ஒரு டேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன், இது டிஃபால்ட்டாக இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அதனால கீவேர்டு வந்து மாறி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டேட்டு மந்த்து இயர் இந்த ஃபார்மேட்டில் ஹவர்ஸு மினிட்ஸு செகண்டு இந்த டைமை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டேட் அண்ட் டைம் இங்கே வரும். ஸோ டுடே அப்படின்னு சொல்லிட்டு 18/8/2020 டைமிங் மட்டும் ரீஜன் மாறி இருக்கு. 2:00 to 26 ரீஜன் சேஞ்ச் ஆயிருக்கு சரிங்களா. சிம்பிளா இருக்கிறதுக்காக நான் அதே ரீஜன் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் வேற வேற மெத்தட்ல வேணும் அப்படின்னா இங்க பாருங்க, இது வந்து டேட்டு மந்த் இயரு, இது வந்து ஸ்லாஷ் போட்டிருக்கோம், இது வந்து ஹைஃபன் போட்டிருக்கோம். பட் இயர் வந்து உங்களுக்கு 2 டிஜிட்ல வரும். அதே மாதிரி ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஐக்கு பதிலாக நான் மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட்ஸ்னு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இங்கே ரன் பண்ணீங்கன்னா ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் மாறி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ டுடே டேட் போட்டுட்டு டியூஸ்டே, அதுக்கப்புறம் 18 ஆகஸ்ட் 2020, அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி மெத்தட். அதுக்கப்புறம் இதோட லொக்கேஷன் நான் சொன்னேன் இல்லையா, அது டைமிங் வந்து வேற இடத்தோடது அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்போட பெர்லின் டைம் இது, அது வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது வந்து நான் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டேட்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ பாருங்க டேட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ டுடேஸ் டேட் இஸ் 18/8/2020. அதுக்கப்புறம் வந்து டேட்டு, அதுக்கப்புறம் இங்கே டைம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சிம்பிளாக வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இவ்வளோ வரைக்கும்
இன்னைக்கு கிளாஸ் போதும். ரிமைனிங் வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம்.